அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது நடத்திய ராணுவ தாக்குதல்கள் உலக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன. ஈரானின் உயரிய தலைவர் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்ட நிலையில் இந்தியா ரஷ்யா உறவு விஷயத்தில் இது அமெரிக்க வெளியுறவு கொள்கையின் மிகப்பெரிய தோல்வியாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ட்ரம்ப் நிர்வாகத்தின் வியூகங்களுக்கு முற்றிலும் மாறாக இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான உறவை இது வலுப்படுத்தியுள்ளது. கடந்த சில மாதங்களாக இந்தியா தனது கச்சா எண்ணெய் இறக்குமதியை மத்திய கிழக்கு நாடுகளை நோக்கி மாற்றியிருந்தது. ஈராக், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் குவைத் ஆகிய நாடுகள் இந்தியாவின் மொத்த கச்சா எண்ணெய் தேவையில் 50% பூர்த்தி செய்து வந்தன. இவை அனைத்தும் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகவே இந்தியாவிற்கு வந்தடைந்தன. ஒரே பகுதியில் அதிகப்படியான நம்பிக்கையை வைத்திருந்த இந்தியாவின் அந்த பாதையை அமெரிக்காவின் தாக்குதல்கள் இப்போது நிலைகுலையச் செய்துள்ளன. பிப்ரவரி 28 அன்று இந்த தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடியது. இதனால் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு பெரும் கேள்விக்குறியாகியுள்ளது. உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $73 வரை உயர்ந்துள்ளது. கப்பல் போக்குவரத்து செலவுகளும் காப்பீட்டுத் தொகையும் தாறுமாறாக அதிகரித்துள்ளன. ஆனால் கச்சா எண்ணெயை விட சமையல் எரிவாயு எனப்படும் LPG இறக்குமதிதான் இந்தியாவிற்கு பெரும் கவலையை தந்துள்ளது. இந்தியா தனது சமையல் எரிவாயு தேவையில் பெரும்பகுதியை இந்த ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகவே இறக்குமதி செய்கிறது. கச்சா எண்ணெயைப் போல சமையல் எரிவாயுவை சேமித்து வைக்க இந்தியாவிற்கு பெரிய அளவில் வசதிகள் இல்லை. பிப்ரவரி மாதத்தில் மட்டும் வளைகுடா நாடுகளிலிருந்து 16 லட்சம் டன் சமையல் எரிவாயு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. தற்போது இந்த பாதை முடங்கியுள்ளதால் ஒவ்வொரு இந்திய குடும்பத்தின் அடுப்படியும் நேரடியாக பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது. ட்ரம்ப் எடுத்த இந்த அதிரடி நடவடிக்கைகள் ரஷ்யாவை தனிமைப்படுத்துவதற்கு பதிலாக ரஷ்யாவிற்கு சாதகமாக முடிந்துள்ளன. வளைகுடா நாடுகளிலிருந்து எண்ணெய் வருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் மீண்டும் ரஷ்யாவை நோக்கி திரும்பத் தொடங்கியுள்ளன. அரபிக்கடலில் வாங்குவதற்கு ஆளில்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ரஷ்ய எண்ணெய் கப்பல்களை உடனடியாக இந்தியாவிற்கு வரவழைக்க திட்டங்கள் தீட்டப்படுகின்றன. வளைகுடா நாடுகள் போர் பதற்றத்தில் இருக்கும் நிலையில் ரஷ்யா பாதுகாப்பான மாற்றுப்பாதையை வழங்குகிறது. ரஷ்யா வழங்கும் எண்ணெய் எப்போது இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பிற்கான ஒரு முக்கிய ஆயுதமாக மாறியுள்ளது. ரஷ்யாவை முடக்க நினைத்த அமெரிக்காவின் எண்ணம் தோல்வியடைந்து இந்தியாவும் ரஷ்யாவும் மீண்டும் நெருக்கமான வணிக உறவிற்குள் நுழைய வழிவகுத்துள்ளது. தன் நாட்டு மக்களின் எரிசக்தி தேவையை உறுதி செய்வதே இந்தியாவின் தற்போதைய முக்கிய இலக்காகும். சுமார் 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் சமையல் எரிவாயு மற்றும் பெட்ரோல் டீசல் விநியோகம் சீராக இருக்க வேண்டியது அவசியம். அமெரிக்காவின் அரசியல் விளையாட்டுகள் மற்றும் போர் நடவடிக்கைகள் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமையும் போது இந்தியா தனது சொந்த நலன்களுக்கே முக்கியத்துவம் அளிக்கும். ட்ரம்ப் நிர்வாகத்தின் இத்தகைய ராணுவ ஆக்ரோஷம் ரஷ்ய எண்ணெயை இந்தியாவின் தவிர்க்க முடியாத தேர்வாக மாற்றிவிட்டது. இதனால் சர்வதேச அளவில் அமெரிக்காவின் பிடி தளர்ந்து ரஷ்யாவின் பொருளாதார வலிமை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அமெரிக்காவின் இந்த வெளியுறவு கொள்கை குளறுபடி இந்தியாவிற்கு புதிய சவால்களை தந்தாலும் ரஷ்யாவுடனான வணிகத்தை தீவிரப்படுத்த ஒரு முக்கிய காரணமாக அமைந்துவிட்டது.